ஹலோ மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. ஆனாலும் நம்ம சேனல் வீடியோவை கண்டினியூவாக எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூவாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த சேனல் கிட்டத்தட்ட 28,000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே உங்களுக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க. கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் போடுவேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எப்படி இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷனில் இருக்கிறது இல்லனா ஆல்ரெடி எப்படி கனெக்ட்ல இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போதான் நீங்க பிலீவ் யூனிவர்ஸ் சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா கண்டிப்பா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வரும். சரி, இப்போ நீங்க மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. ஆனா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றது நடக்குமா நடக்காதா, எப்படி நடக்கும், இந்த யூனிவர்ஸ் நமக்கு தருமா, ஏதாவது சயின்ஸ் அனுப்புமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அனுப்பும். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ நீங்க மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. ஆனா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றது நடக்குமா நடக்காதா, எப்படி நடக்கும், இந்த யூனிவர்ஸ் நமக்கு ஏதாவது சயின்ஸ் அனுப்புமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அனுப்பும். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, ஏஞ்சல் நம்பர்ஸ். ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லப்படுறது இந்த பிரபஞ்ச இணைப்புல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க இப்போ ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடு ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அப்போ இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சைன் வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்கல்ல. அப்படி வர சைன்ஸ் தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த நம்பர்ஸ்க்கும் வைப்ரேஷன் இருக்கு. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லப்படுறது ரிப்பிட்டேட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்லலாம். லைக் 1111, 2222, 3333, 4444 இது மாதிரி வர நம்பர்ஸ் தான் ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இது ஏன் ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்றோம்னா, இது மாதிரி நம்பர்ஸ் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இது ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்றோம். இப்படி வர நம்பர்ஸ் ஒன்னொன்னுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. இப்போ 111 அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு புதுசா ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றது அர்த்தம். அதாவது நியூ ஸ்டார்ட். இப்போ 777 அப்படின்னா டிவைன் எனர்ஜி, இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுறதுக்கான வழிகள் உங்களுக்கு தெரியும்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் ஐகார்ட்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. சரி, இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் நீங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட்ல இருக்கீங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம் இன்ட்யூஷன்ஸ். சில சமயம் நம்ம மற்றவங்க சொல்றது கேட்குறோமோ இல்லையோ, நம்ம இன்ட்யூஷனை நம்பணும். இந்த இடத்துக்கு போக வேணான்னு தோணுது அப்படின்னா போகாம இருக்கிறது நல்லது. இந்த விஷயம் செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா சில சமயம் இந்த இன்ட்யூஷன்ஸ் நமக்கு சரியான முடிவுகளை எடுக்க உதவும். இந்த இன்ட்யூஷன்ஸ்னு சொல்லப்படுறது கண்டிப்பா எப்பயாச்சும் தான் நமக்கு வரும். அப்படி வருது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு அனுப்புற சைனா நீங்க எடுத்துக்கணும். நீங்க அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ண ரெடியா இருக்கணும். இப்போ எனக்கு நல்ல ஜாப் வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்றீங்கன்னா, ஒரு ஜாப் போர்ட்டல் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல ஒரு ஜாப் உங்க கண்ணை உறுத்துது. பேக்கேஜும் நிறைய தர மாதிரி இருந்தாலும் அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டவுட் இருக்கும். எங்கேயோ உங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் வந்து, அதாவது உங்க உள்ளுணர்வு வந்து அப்ளை பண்ணலாம் கண்டிப்பா கிடைக்கும்னு உங்ககிட்ட சொல்லும். அதுதான் உள்ளுணர்வு அண்ட் இன்ட்யூஷன். நீங்களும் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஜாபும் கிடைச்சிருக்கும். இது மாதிரி உள்ளுணர்வுலாம் சில டைம்ஸ் தான் வரும். அதை நீங்க நம்பி இறங்கலாம். ஆனா நீங்க அதை இக்னோர் பண்ணாம கவனிக்கணும். இதுவும் நீங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னு சொல்ற ஒரு வழி. மூணாவது விஷயம் த்ரூ பீப்புள். அதாவது மக்கள் மூலமா இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணும். உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள் இல்லாட்டி தெரியாத மக்கள், இவங்க மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் உங்க ப்ராப்ளம்க்கு. இது எப்படி நடக்கும் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல சில டைம்ஸ் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்களால தான் நல்லது நடந்திருக்கும். சில டைம்ஸ் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை அன்னைக்கு மட்டும் அவங்க இல்லைன்னா நான் என்ன ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன்லாம் கூட வந்திருக்கலாம். அப்போலாம் அந்த யாருன்னே தெரியாத நபர் தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்கள நம்ம ஏஞ்சல் மாதிரி பார்ப்போம். அவங்க தான் இந்த பிரபஞ்சம் அனுப்பின நபர். இப்போ நீங்க ஏதோ ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க மனசுல, யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஏதோ பேசிட்டு இருக்கிறது உங்க கேள்விக்கு பதிலாக கூட இருக்கலாம். இப்படி ரேடியோ டிவின்னு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிரும். அதுதான் இந்த யூனிவர்ஸ் ஹெல்ப்ஸ் யூ த்ரூ ரேண்டம் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு எல்லா டைமும் எல்லாரும் சொல்றது நமக்கு தான் இல்லை. நமக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது தேவையானதா இருந்தா அது நமக்கான பதில் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்காத ஒரு வேலையில இருந்து வெளியில வந்துட்டீங்க. ஐயோ வெளியில வந்துட்டோமே, இப்பதானே ஜாயின் பண்ணோம், அதுக்குள்ள வெளியில வந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கரெக்டா அந்த டைம்ல உங்க கூட வேலை பார்த்தவங்க எனக்கு ரொம்ப மென்டல் ப்ரெஷரா இருக்கு, இங்க இருக்கவே பிடிக்கல, ப்ரொமோஷன் தரேன்னு ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாங்கன்னா, அப்போ அது நீங்க வெளியில வந்தது நல்லது அப்படின்னு உணர்த்த
பயமுறுத்துகிற ஒரு சைனாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் இந்த பிரபஞ்சம் ரேண்டம் பீப்புளை வச்சு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த விஷயம் சயின்ஸ். சில சயின்ஸ் மூலமாக கூட இந்த பிரபஞ்சம் உங்களோட கனெக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, பேசாமல் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் ஊர் சுற்றிட்டு வரலாமான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கரெக்டாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயோ இல்லை டிவிலேயோ இட்ஸ் டைம் ஃபார் வெக்கேஷன் அப்படின்னு வரலாம். அப்போது அது உங்களுக்கான சைன். நீங்கள் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புகிற சைனாக எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாமே தப்பாகவே நடக்குதே, என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமேனு நினச்சிட்டு இருக்கலாம். அப்போது அந்த டைம் எங்கேயாவது டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்லோ டவுன் அப்படின்னு கூட நீங்கள் சைனை பார்க்கலாம். அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்கள் லைஃப் மாறும்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி சைன்ஸ் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்திருக்கும். நீங்களும் அதை சில டைம்ஸ் நோட் பண்ணியிருப்பீங்க, சில டைம்ஸ் நோட் பண்ணாமல் கூட இருந்திருப்பீங்க. ஸோ இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி சைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லைஃப்பை கொண்டு போங்க. 5வது விஷயம் ட்ரீம்ஸ், கனவுகள். சில டைம்ஸ் உங்கள் கனவுகள் மூலமாக கூட இந்த பிரபஞ்சம் நீங்கள் நினச்சதுக்கு ஆன்சர் பண்ணும். ஒரே விஷயம் திருப்பி திருப்பி உங்கள் கனவுல வர்றது, இல்லாட்டி யாராவது ஒரு பர்சன் மட்டும் அடிக்கடி உங்கள் கனவுல வர்றது, ஏதாவது விலங்குகள் உங்கள் கனவுல வர்றது, இது மாதிரி அடிக்கடி ஏதாவது வந்தால் அது எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்கும். அது என்ன மீனிங்னு நீங்கள் கரெக்டாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லைஃப்பை நீங்கள் டிசைட் பண்ணலாம். நான் இப்போ சொன்னது எல்லாமே நீங்கள் யூனிவர்ஸை முழுசாக நம்பினா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சயின்ஸ் எல்லாம் உங்கள் கண்ணில் அடிக்கடி படலாம். இப்போ நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் லைக் 555 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட், இல்லைனா 777 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட், 333 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்னு ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இந்த மாதிரி சயின்ஸ்லாம் உங்கள் கண்ணில் வரும். இப்போது நம்ம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் ஒரு வேறு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை என்னோட மற்ற வீடியோஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை எனக்கு தாங்க. தேங்க்யூ ஸோ மச்.